ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடும் உத்தராயணம் தை மாதம் 8ஆம் தேதி 21/1/2025 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று தேய்பிரை அஷ்டமி. இன்று சமநோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்று ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய தேதி இன்று பிற்பகல் 12:43 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று பிற்பகல் 12:43 வரை பவம், பின்பு பாலவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:43 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. உத்திரட்டாதி இன்று சந்திராஷ்டமம். பேச்சுக்க செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன் மேஷ ராசி பார்த்தவங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் ஒரு மறையக்கூடிய நீங்கக்கூடிய காலகட்டம் அமையும் போது உங்களுக்கு அவருடைய தேவைகளை அறிந்து செயல்பு கூட வர போகிறீங்க. உங்களுடைய ஒப்பந்த வலுவரெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய வருகையெல்லாம் ஏற்பட போது உங்களுக்கு கொஞ்சம் போட்டி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு பாராட்டு நல்லா அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளிய நிறம். ரிஷபராசி பார்த்தவங்களுக்கு ஒரு மனசு அந்த கவலைகள்லாம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியாக போகிறீங்க. மனை சார்ந்த சில விஷயங்கள் ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாகும். கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக இருக்க போது உங்களுக்கு சக ஊழியர்களுடைய பணி இடத்துல ஒத்துழைப்பு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் பிடிவாத கொஞ்சம் மாற்றிக்கொள்வது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். மனசு ரொம்ப ஊற்றின சில கவலையான விஷயங்கள்லாம் மாறக்கூடிய ஒரு நாளாகும். சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிதுனராசிலாம் கொஞ்சம் ஆடம்பர சொல்ல குறைச்சுங்க. புது திட்டங்கள் நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் அமைய போகுது உங்களுக்கு. இதுவரை பயணங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. பொருளாதாரம் என்பதற்கான வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக உங்களுக்கு. குடும்பத்தினுடைய கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு சில விஷயங்கள் செய்யுங்க, சிறப்பு உங்களுக்கு. மற்றபடி ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாக அமைகிறது. அது செய்தி தெற்கு, அது செய்கிற ஊதா நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் எல்லாமே உங்கள் பணி எடுத்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் பணியாட்களை கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் போகிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. எலுமிச்சனவெல்லாம் மீண்டும் வந்து சேர போகிறாங்க. தனிப்பட்ட பயணங்கள்லாம் நல்லா நிறைவேறக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. உங்களுடைய பேச்சுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நிலையும், திட்டமிட்ட சில காரியங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசிக்கப்பட்டு நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படுது உங்களுக்கு. ஒரு பரிசு கிடைக்கும் நாளாக அமையுது. அது தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசினி பார்த்தவங்க உண்டு. மனசில் இருந்த சில குறைகள்லாம் கொஞ்சம் வருத்தங்கள்லாம் சரியாக போகுது உங்களுக்கு. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும், வெளியிலேருந்து பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது. ஆரோக்கிய தொடர்பானலாம் கொஞ்சம் உடல்நிலை சீராகக்கூடிய காலகட்டமாகவும், சேமி சார்ந்த முயற்சிகள் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. வியாபாரத்தை மீடு அதிகக்கூடிய காலகட்டமாகவும்,
பணி நிமித்தமான புதிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலம் அமைந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கன்னிராசினை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த உணவு சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல திறமை வெளிப்படுத்த போகிறீங்க. நீங்கள் கணவன் மனைவி நெருக்கம் அதிகக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுக்கு புதிய நம்முடைய ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி சமூக பணி இருக்கிற முன்னேற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்க பழக்கப்படுத்திங்க. ஒரு விவேகம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட மஞ்சள் நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து குடும்ப விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருங்க. எதிர்பார சில பயணங்களால் அலட்சியம் ஏற்படும் போது உங்களுக்கு பணியை தன்மையை வச்சு முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திங்க. வாக்குறுதி அளிக்கும்போது யோசித்து வாக்குறுதி அளிங்க. விளையாடுறது பொருளை கொஞ்சம் கவனமாக கையாளுவது நல்லது. உங்களுக்கு கொஞ்சம் நேர்மையான எண்ணங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் ஒரு இதெல்லாம் தெளிவும் பறக்க போகுது. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசினை பார்த்தவங்களுக்கு வந்து உங்களுடைய அனுபவ பேச்சாலே பலரை வந்து நீங்கள் கவருவீங்க. சில விஷயங்கள் முடிக்க போகிறீங்க. உடைய வீடு மாற்றம் சம்பந்தமான எண்ணங்களாக அதிகரிக்கும் போது உங்களுக்கு தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய காலகட்டமாகும். கல்வி பெண்ணில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதை வரக்கூடிய நிலை இருப்பது. உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்த போகிறீங்க. நீங்கள் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்கள் செஞ்சக்கூடிய காலகட்டமாகவும் உறவுகள் மத்தியில் கொஞ்சம் ஒரு மதிப்பு மரியாதை அதிகக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு பணியிறக்கம் தட்டி குத்தி வேலை வாங்குங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நிலையும் உடைய சிந்தனைகளை ஒரு தெளிவை பிறக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போது. மற்றபடி ஒரு தனம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் கணவன் மனைவியில் கொஞ்சம் ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது. உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத சில மகிழ்ச்சியில் கிடைக்கப்போது. உங்களுக்கு உடைய உறவினர் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஒற்றுமையும் கிடைக்க போகுது. உங்கள் செயல்பாடு சில தனிப்பட்ட முடிவெல்லாம் கொஞ்சம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. அலுவலகத்தை மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்க போது இதுவரை சில திடீர் செலவெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும். அரசு பணியில் கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதுவரை பெரிய மனிதனுடைய அறிமுகத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அக்கம்பக்கத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சாலை பயணிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி ஒரு போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட சந்தன நிறம். மீனராசினை பார்த்தவங்க அந்த வியாபாரம் மத்தமான சில வியூகங்கள் அமைக்க போகிறீங்க. அது உங்களை வெற்றி தரப்போகுது. உங்களுக்கு மற்ற தேவையை நிறைவேற்றக்கூடிய நபராக போகிறீங்க. உங்களுடைய தனம் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் காண போகுது. உங்களுக்கு உறவினத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லறதுக்கு ஒரு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதானமான பேச்சு அமைதியாக செயல்பட உங்களுடைய ஒரு நல்ல மதிப்பையும் ஒரு பெருமையும் உங்களுக்கு சேர்க்க. உங்களுக்கு ஆரோக்கிய செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி ஒரு செயல்பாடு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஒரு அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளி நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக ஆண்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.